Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஒரு புதுசா ஏதாவது பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு உட்கார்ந்து யோசிச்சிட்டே இருக்கக்குள்ள எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. கார்டனிங்ல ஏதாவது பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு இன்னைக்கு சின்னதா மிளகாய் செடியும் தக்காளி செடியும் நடலாம் அப்படினு சொல்லிட்டு ஒரு யோசனை தோணுச்சு. அத பத்தி எப்படி வீடியோ போட்டுருக்கேன்றதை இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பாட் அளவுக்கு வந்துட்டு செம்மண், ஒரு பாண்ட் அளவுக்கு வந்து சாணம் எரு, அப்புறமேட்டா 1 கிலோ அளவுக்கு மண்புழு உரம், கம்போஸ்ட்லாம் போடல, இதுவே போட்டு நல்லா கலக்கிக்கிட்டேன். பார்த்தீங்களா, எங்கள் செர்ரி கூட எங்கள் கூட வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக வர என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி நல்லா கலக்கிட்டேன். நல்லா கலக்கினதுக்கப்புறமா அப்புறமேட்டா இது ஏதாவது ஒரு பாட்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கக்குள்ள வீட்டில் பூஜை கூட வந்து கொஞ்சம் நிறையா இருந்தது. சரி, அதை வச்சு நம்ம ஏதாவது ஒரு ஐடியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பழைய துணி கொஞ்சம் அந்த கூட அளவுக்கு நான் கட் பண்ணிட்டேன். ஹோல்ஸ் இருக்குல்ல, அந்த ஹோல் வந்துட்டு மறைக்கிற அளவுக்கு அந்த பழைய துணி காட்டனாக இருக்கட்டும், ஏதோ ஒரு கிளாத் வேஸ்ட்டாக போகாத அளவுக்கு கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வச்சுட்டேன். அதுக்குள்ளே வச்சுட்டு அப்போ தான் நம்மளுக்கு வந்து தண்ணி ஊற்றக்குள்ளே கூட போனான்னா வெளியே போயிடும், அப்படியே வந்துட்டு தண்ணியும் அந்த அளவுக்கு ஈர்த்துக்காது. இது பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாகவே இருந்தது. சரி, நல்லா லைஃப் வரும்ன்ட்டு பார்த்தேன். நான் என்கிட்ட ஏற்கனவே ஒரு நிறைய செடி வச்சேன், நல்ல க்ரோத் ஆகிருந்தது. செடி பயங்கரமாக அழகாக நல்லா பசுமையாக இருந்தது. நான் உங்களுக்கு வீடியோட எண்டில் காமிக்கிறேன் நான் வச்ச அந்த செடியெல்லாம் பார்த்திங்கன்னா. இப்போ வந்துட்டு நான் மிளகாய் செடி விதையும் தக்காளி விதையும் கொஞ்சமாக வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வர அளவுக்கு போட்டிருந்தேன். அந்த செடியே கைப்பிடி அளவுக்கு வர அளவுக்கு நாற்று விட்டுருந்தேன். ஸோ அந்த நாற்றெல்லாம் பிடிங்கி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கிறேன். இதை தான் நான் இதெல்லாம் செடியாக வளர்க்க போகிறேன். ஸோ இப்போ வந்துட்டு துணிலாம் வச்சுட்டு அது மேலே மண் போட்டு அழுத்தக்கூடாது, லேம்பாக தான் இருக்கணும். என்கிட்ட அடுத்தடுத்து நம்ம உரம் போடக்குள்ளே பார்த்தோன்னா அந்த மண்ணும் அப்படியே மிக்ஸ் ஆகி ஓரளவுக்கு நல்லா செட் ஆகிடும். ஸோ இதை மாதிரி போட்டுக்குங்க. நல்லா இதுமாரி இதுவாக போடணும், அழுத்தக்கூடாது. அந்த தொட்டியில் எப்பயுமே அழுத்தக்கூடாது. ஸோ இது கொஞ்சம் நல்ல ரீசனபிளாகவும் இருந்தது, ரொம்ப காஸ்ட்லியாகவும் இல்லை. ஸோ நம்மளுக்கு எடுத்து இடம் மாற்றுறதுக்கும் நம்ம அப்படியே அந்த கூடையை பிடிச்சி அப்படியே எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ இதுவும் அப்படியே வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா செடி நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு இதில் வந்துட்டு ஒரு கூடையில் வந்துட்டு 2 செடி வைக்க போகிறேன். என்கிட்ட நான் ஒரு செடி வந்து ஒழுங்காக வரட்டாலும் ஒரு செடி வந்து நல்லா வரும் இல்லையா, அதுக்காக நான் வச்சுருக்கிறேன். ஸோ 2 செடியும் வந்துடுச்சுன்னா நல்லது தான். ஸோ ஒரு செடியாக வச்சுருக்கிறேன். ஸோ ஒரு கூடைக்கு 2 செடின்ற அளவுக்கு நல்ல செடியாக பார்த்துட்டு வச்சுருக்கேன். இது எல்லாமே நான் நாட்டு தக்காளி தான் போட்டிருக்கேன். இது கூட வந்துட்டு ஊடு பயிராக வேறு ஒரு செடி வளர்க்க போகிறேன். அது என்னன்ட்டு அடுத்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். அடுத்த வீடியோவில் அது வந்து முளை வந்ததுக்கப்புறம் என்ன போட்டிருக்கேன் அப்படின்றத காமிக்கிறேன். என்கிட்ட நம்ம மட்டும்தான் கிராமத்தில் மட்டும்தான் ஊடு பயிர் செய்வாங்க, நம்மளும் இந்த கூடையில் செய்யலான்ட்டு ஒரு புது முயற்சியாக பண்ணிக்குவோம். என்கிட்ட ஏற்கனவே நான் அந்த செடியில் போட்டிருப்பேன். இந்த வீடியோ எண்டில் கூட அந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். அது என்ன செடின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதேமாரி எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிவிட்டு செடியை ரெடி பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10 கூட அளவுக்கு இன்றைக்கி நட்டிருக்கேன். ஸோ லாக்டவுனில் என்ன பண்ணலாம் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கல. இது கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக வந்தது. ஸோ அப்படியே ஒரு 3 hours எப்படி போச்சுன்னே தெரியல செடி ரெடி பண்ணுறதுக்கு. அப்படியே அழகாக ரெடி பண்ணிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் பார்த்து உள்ளே பார்த்திங்கன்னா டீ கவர் இருக்குல்ல, டீ 1 கிலோ அதேமாரிலாம் எங்கள் ரிலேஷன் வீட்டில் வந்துட்டு டீ கடை வச்சுருக்காங்க. ஸோ டீ வாங்குகிறேன். அந்த கவர் பார்த்திங்கன்னா நான் ஒரு தடவை வந்துட்டு இதில் கத்தாழை வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷம் அளவுக்கு அந்த செடியும் நல்லா இருந்தது. அதுவும் இல்லாமல் அந்த டீயோட அந்த கவர் கூட வேஸ்ட்டாகவே இல்லை, நல்லா ரஃப்பாகவே இருந்தது. ஸோ அதையும் யூஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு நான் அதில் தக்காளி செடியும் வச்சு சூப்பராக வந்தது. இப்போ என்ன போட்டுருக்கேன்னா அதுலேயும் போன வாரம் என்ன பண்ணேன், வீடியோ போடல, ஆனால் வந்து போன வாரம் வெறும் மிளகாய் செடிலாம் அதில் நட்டு வச்சுருக்கோம். செம்மையாக சூப்பராக இருக்குது. நான் வீடியோவில் காமிக்க பாருங்கள், வீடியோ எண்டில் பாருங்கள். ஸோ இப்போ எல்லாமே செடி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆனதுக்கப்புறமா நான் எடுத்துகிட்டு போய்ட்டு லைனாக அடுக்கிட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா எனக்கு மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பார்த்திங்களா, புதினாலாம் செம்மையாக இருக்குது, சூப்பராக வளர்ந்துருந்தது. போன வாரம் வச்சுது, ஒரு வாரத்துலேயே அது நல்லா சூப்பராக அழகாக நல்லா வளர்ந்துருச்சு பச்சை பசேர்னு. ஸோ இது நாற்று விட்டு வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா டீ கவரில் கூட நான் போட்டு வச்சுருந்தேன்னு சொன்னேன்ல, அந்த வீடியோ பாருங்கள், அது கூட நல்லாயிருக்கு. இது பார்த்திங்கன்னா குடமிளகாய் நல்லா சூப்பராக வளர்ந்துருந்தது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு வீடியோட பார்க்கலாம். பாய்.